நான் அடிக்க மாட்டேன்னு தான் நீங்களும் நினச்சிங்க. ஆனால் அவனுக்கு பாருங்கள் அப்படியே ரெட் ஆட்டு தான். நமக்கு அது கிடைச்சாலே போதும். அவனுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு சீவி சிங்காரிச்சு அலங்கரித்து கொண்டு போய் அவனுடைய லூட் பாக்ஸை கொண்டு வர வச்சிடலாம். புரியுதுங்களா? அதாவது சவப்பெட்டி ஆக்கிடலாம் அவனை. அந்த காஞ்சனா படத்தில் வரல, டெட் பாடி ஆனதை வந்து சீவி சிங்காரிச்சு அலங்கரித்து கொண்டு வரோம்ல, அந்த மாதிரி. இப்போ எப்படியும் நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம். இதில் எப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. நம்ம ஃப்ரெண்டு கில் எடுக்கிறானா இல்லை நம்ம கில் அதிகமாக எடுக்கிறோமோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மேட்ச்லேயே கொஞ்சம் இது. உண்மையை சொல்லணும்னா அவன் ரெகுலராக ப்ளே பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஒருத்தன் வந்துட்டான், அவன் அடிப்பாருங்க. வாங்கடா டே ஹீரா சொர் அப்பா. அதுக்குள்ளே அவன் டீம்மேட் எப்படி டேமேஜ் கொடுத்துறான். அந்தாண்டிருந்து 2 பேர் அடித்தானுவன். எப்படி நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருந்தாலும் இவன் அடித்ததுக்கப்புறம் அவன் டீம்மேட் வருவான். அவனை வேறு அடிக்கணும். நம்ம வெயிட் பண்ண வந்துட்டான் பாருங்கள். இங்கே கேஃப் கிடையாது, அடிக்க முடியல. மேலே ஏறி வரான். அதுக்குள்ளே நம்ம ஈத்துறோம். சொர் வாங்கினாங்க. சூப்பராக வாங்கின மக்களே. நல்லா கோஆப்ரேட் பண்ணுறோம். எனிமி கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணுறோம். டபுள் கில் அடிச்சிருக்கோம். போன மேட்ச்சில்